கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமுளியிலிருந்து கொல்லம் நோக்கி பயணிகளுடன் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பை உடைத்து அந்தரத்தில் நின்றது. கீழே தனியார் கல்லூரியின் விடுதி உள்ள நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பயணிகளை பத்திரமாக மீட்டனர். பேருந்தை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இங்கு ஜேசிபி மற்றும் பொக்லைன் வாகனங்களை சர்வீஸ் செய்து கொடுக்கும் தனியாருக்கு சொந்தமான பணிமனை இயங்கி வருகிறது. இதில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. ஜீவா நகர் 2வது தெருவில் பிளாஸ்டிக் குடோன் ஒன்று உள்ளது. இங்கு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திண்டுக்கல் அருகே அரசு பேருந்து தேநீர் கடைக்குள் புகுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வத்தலக்குண்டு அடுத்த குறும்பப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தேநீர் கடைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் தேநீர் கடையில் அமர்ந்திருந்த பிச்சையன் என்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். மேலும் தேநீர் கடையில் அமர்ந்திருந்த ராஜா, தவசி என பேருந்தில் பயணித்த நபர்கள் படுகாயமடைந்து 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.